சங்கீதம் 106:12 சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். அன்பானவர்களே, ஜெயத்தையும் வெற்றியும் நமக்கு எப்பொழுதும் கொடுக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த வார்த்தை அதுதான் குறிக்குது. இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி அவங்க செங்கடலை 2 பிளந்து தேவன் அவர்களுக்காக அற்புதங்களை செய்தார், எப்படி அவரை எதிர்த்த பல சத்துருக்கள் ராஜாக்களை அழித்தார்கள் என்பதெல்லாம் பார்க்கும்போது ஒரே வார்த்தை, ஒரே அனுபவம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசித்தார்கள், அதனால துதியும் பாடினார்கள். இன்னைக்கு இந்த 2 அனுபவம் நமக்கு இருக்கும்னா, முதலாவது இந்த காட்ஸ் வாய்ஸ், இந்த சத்தத்தை விசுவாசிக்கிற நம்புறவர்களுக்கு தான் இது பூரண வெற்றியை கொடுக்கும். 2வது துதி பாடுவோம். அதோட அர்த்தம் மனுஷனை அல்ல, இவைகளை நடப்பிக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். இதையெல்லாம் மனப்பூர்வமாக செய்வோமானால் நிச்சயமாய் சொல்கிறேன், உங்களுடைய ஜெயத்தை, உங்களுடைய உயர்வை, உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. எஸ்பெஷலி சாத்தான் தோற்று போவார். எல்லா வகையிலும் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அவிசுவாசம் நீங்க எங்களை உதவி செய்யும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டவர்களுக்கு உதவி செய்கிறவர் பானீர். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய வார்த்தையை விசுவாசித்த இவர்களுக்கு இந்த உபத்திரம், வியாதி, போராட்டத்துக்கு கர்த்தர் விடுதலையாக்கி செங்கடலை பிளந்து நடத்தச்சது போல இவர்களுக்கு அற்புதங்களை செய்யும். தொடர்ந்து கிருபை பாராட்டும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதர மணியை. God bless you.